இந்த நாளின் வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு யார் சொல்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளில் கலக்கங்கள் தான் நிறைய இருக்குது. கலக்கங்களை கொண்டு வருகிற சத்துருடைய போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பாவபாரங்கள், வியாதிகளை குறித்த கலக்கம், நிறைய கலக்கங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கலங்க மாட்டோம். ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு இரட்சகர் இருக்கிறாரே, நாம் எதற்காக கலங்க வேண்டும்? இந்த நாளில் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கலங்காதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம எதில் கலக்கமாக இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை குறித்த கலக்கமா? இல்லை வருமானம் இல்லையே, எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய, நம்முடைய காரியம் எப்படி முடியும் அப்படிங்கிற கலக்கமா? இல்லை கணவனால், பிள்ளைகளால், மனைவியால் நம்ம உபத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற கலக்கமா? இல்லை வியாதியால் நம்ம நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே அந்த கலக்கமா? நம்முடைய இதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் நம்மளை வாட்டிக்கிட்டே இருக்குது. பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சுற்றுப்புறத்தில் உள்ள பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள், கலக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அந்த கலக்கம் நம்ம வெளியில் சிரித்தாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த கலக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கும். இருதயம் கலங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. இருதயம் கலங்குனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம இருதயம் கலங்கும் போது நம்ம முகம் அதை வெளிப்படுத்திடும். அதான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்கிறது யார்? ஜீவனுள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்து. மரித்தார், சாக்காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னவர் நமக்கு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. இந்த காரியத்தினால கலங்கிக்கிட்டே இருக்காதீங்க, விசுவாசம் வைங்க, நம்புங்க. காணாது நம்புவது தான் விசுவாசம். நீங்கள் காண்கிறத நம்ப வேண்டாம், காணாது நம்புங்க, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது ஒரு விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, உங்களை இருதயம் கலங்கக்கூடாதுன்னு இருக்காரு. நம்முடைய எதிர்கால வாழ்க்கைகள், பல பிரச்சனைகள், எப்படி முடியுமோ என்ற இயக்கங்கள், நம்ம பிள்ளைகளை குறித்த காரியங்கள், வியாதியை குறித்த காரியங்கள், பல காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்கள் இதயம் கலங்காதுன்னு சொல்லியிருக்கிறார்களா, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதை சொன்ன தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். அப்புறம் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் யாரை? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. அதனால் தேவனும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேர் மேலேயும் நீங்கள் விசுவாசம் வைங்க, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த நாளில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேற்றரவாளனவர். நம்முடைய இருதய கலக்கங்கள் வரும்போது அவர் நம்மை தேற்றுகிறார். ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்புண்டாகும் என்று சொன்ன வசனத்தின்படி பாருங்கள், மாலை தோறும் அழுகை ஏதோ ஒரு காரியத்தினால நைட்டில் இரவில் அழுதுட்டுருக்கோம். காலையில் களிப்பான காரியங்கள் ஆண்டவர் காட்டுவார், நம்மை நடத்துவார். நம்ம விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மேலே வைப்போம். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைப்போம். இயேசு கிறிஸ்து மேலே வைப்போம். தேற்றுகிற ஆவியானவர் மேலே வைப்போம். நிச்சயமாகவே நமக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அந்த வார்த்தை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளுவோம். என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ நம்ம என்ன கேட்டாலும் அவர் தரக்கூடிய வல்லவராக இருக்கிற அப்படின்னால கலங்காமல் அவரிடத்தில் நம்முடைய பாரங்களையும், பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், கவலைகளையும், கண்ணீர்களையும் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை தேற்றுகிற வளனாய் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து விடுதலைகளை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். இயேசுப்பா உமக்கு நன்றி. இந்த வேளையில் எங்களோடு பேசினீங்கப்பா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறோம். உலகத்தை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடி உண்மை நோக்கி பார்த்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிற தகப்பனாக இருக்கீங்க. உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த இருதயத்தை. நீங்கள் அதை சுற்றிலும் வேலி அடைத்து கொள்ளுங்கள். சத்து உட்பு காதிரி பாதுகாத்துக்கு அந்த இருதயத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தின் பிரபு நீங்கள். அதனால் நீங்கள் அந்த இருதயத்தில்